உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அந்த பில்டு குவாலிட்டி தூக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸ்லிம்மாக ஒரு ஆப்பிள் மேக்புக் மாதிரி இருந்துச்சு. பட் எடுத்து டிஸ்பிளே பார்த்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சிருக்கு. மற்றபடி இந்த லேப்டாப் பக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கடை பல்லாயிரத்து இதில் பார்த்ததே கிடையாது. 1 இல்லை 2 இல்லை, ஒரு 3 கிடைந்தது. இந்த 3ல் 1 வாங்கியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா அப்படி இப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக இந்த கடையில் தான் ஆப்பிள் டேப்லெட் பார்த்தோம். ஸோ ஆப்பிள் டேப்லெட்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எடுத்தோம்னா அதில் வந்து அப்டேட்டே வராது. வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பவர் பேங்க் ப்ளஸ் இந்த கேபிள்லாம் கூடவே சேர்த்து கொண்டு வந்துருந்தோம் நம்ம. ஸோ அது மூலம் நம்ம போட்டு பார்க்கும்போது இந்த ஐபேடில் நண்பர்களே நமக்கு ரொம்ப நாளாக ஒரு குட்டி ஆசை இருக்குது. இந்த ஆப்பிள் ஐபேடு வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றதுக்காக இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஸ்கிராப் ஐபேடு கிடைக்குதா, நல்ல கண்டிஷனில் கிடைச்சா இது எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி அது ஒர்க்காக வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி சோனியோட ஒரிஜினல் பிஎஸ்பி வந்து கொடுத்தாங்க. இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரீஸ்டோரேஷன் பண்ணித்தாங்கன்ட்டு. அதை நான் கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே வந்து மதர் போர்டில் பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக மதர் போர்டையும் மாற்றணும். ஸோ அதனால் இதுக்கு ஏற்ற ஸ்பேர் கிடைக்கான்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துடலாம். வாங்க பைக்கில் போகலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய லேப்டாப்பாக குமிச்சு போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 13 பீஸ் இருந்துச்சு. இப்போ எல்லாமே விற்று போச்சு. சரி, அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப்லெட்டாக கிடந்தது. இது நல்ல டேப்லெட் கிடைக்குமான்னு பார்த்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெட்லைட் மாதிரி ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆப்பிள் டேப்லெட் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டிஸ்பிளே உடஞ்சி போய் கிடந்தது. அப்புறம் பின்னாடி ஒரு ஆப்பிள் டேப்லெட் இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் தான். ஸோ இது எல்லாமே 300 400 சொன்னாங்க. இதை வாங்கி ஒர்க்காக வைக்கலாம். பட் எல்லாமே ஆல்ரெடி கலந்து கிடக்குது. அதனால் என்ன பிரச்சனை தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஏர்டெல் 4G ரவுட்டரா என்னன்னு தெரில, ரவுட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று கிடந்தது. ஸோ இந்த அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. பட் ஒரு சாம்சங் லேப்டாப் பார்த்தேன். ஸோ நட்டு எதுவும் கரெக்டாமல் ஸ்க்ரூ எதுவும் கரெக்டாமல் நல்லா தான் இருந்துச்சு. பட் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கும் போல். பின்னாடி லேப்லலாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அந்த பில்டு குவாலிட்டி தூக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸ்லிம்மாக ஒரு ஆப்பிள் மேக்புக் மாதிரி இருந்துச்சு. பட் எடுத்து டிஸ்பிளே பார்த்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப கீறிட்டோ அந்த மாதிரி தெரியல, ஒரு கருப்பில் புள்ளி மாதிரி விழுந்திருக்கு. பட் மற்றபடி இந்த லேப்டாப் பக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க. இது வாங்குறதுக்கு என்ன சந்தேகம்னா இது ஆல்ரெடி சர்வீஸ் கொடுத்து மாடமெல்லாம் நோண்டி வச்சுருப்பாங்க. அதனால தான் இது வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெல் லேப்டாப்பை கவனித்தேன். மேலே பார்க்குறதுக்கு நல்லா தான் பளபளன்னு இருந்துச்சு. சரின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா உள்ள மதர் போர்டே காணும், ரேம் ரோம் எதையுமே காணும், எல்லாத்தையும் ஊட்டி விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி லேப்டாப் இந்த மாதிரி தான் மாட்டுச்சு. அதனால் லேப்டாப் வாங்குற இன்ட்ரெஸ்ட் காட்டல. நம்ம வாங்கி வந்து டிவிஸை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் போகிற வழியில் ஒரு சின்ன கடையில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் இருந்துச்சு. டிஸ்பிளே தெரியுற மாதிரி இருந்துச்சு. இது ஒர்க் ஆகும் போலன்னு எடுத்து பார்த்தா அது வந்து டெமோ பீஸுங்க. சும்மாத்துக்கு உள்ள ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஃபோனு ஆரம்ப காலத்தில் ரிலீஸ் ஆச்சுல, அப்போ கடையில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மேக் பண்ணுது. அதை யாரோ பல்லாவரம் சந்தையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா டெல் லேப்டாப்பு. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 600 தான். பட் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கோடு தெரியுதாமா. ஒரு கோடு வந்தால் பரவாயில்ல, குறுக்க மறுக்க கோடு கூட தெரியுது. அதாவது போலரைசைடு சீட் போயிடுச்சு. நம்ம சேனலில் முதல்ல பல்லாவர சந்தை வீடியோ போடும்போது இப்படி தான் ஒரு மானிட்டர் வாங்கி அதில் போலரைசைடு சீட்டெல்லாம் மாற்றணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிட்ட செலவாச்சு. ஸோ இதுக்கும் அப்படி தான் செலவாகும். அதுக்கு நம்ம புதுசாக வாங்கிடலாம் போல். சரின்ட்டு அதை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு கிளம்புனா இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ வாக்கி டாக்கி போல். இந்த மெட்ரோவில் அங்கே ஒரு ஸ்டாப்ஸ் அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிவைஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ இது என்ன டிவைஸ், இதனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த மானிட்டர் வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணணுமா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம். மானிட்டரை பார்த்த அதே கடையில் வந்து சிபியூன்னு விற்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அங்கேயே கரண்ட் வச்சுருக்காங்க. போட்டு செக் பண்ணி காட்டுறோம், இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிசி பார்த்தேன். உள்ளே வந்து இந்த ப்ராசஸரு ரேம் கொண்டு உள்ளே இருக்குது. ரேம் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்குது. ஏசரோடது. பட் இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான். வாங்கி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேட்டேன், என்ன மானிட்டரில் கோடு கூட தெரியும் சொன்னீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்க கேட்டால் இங்கேயே போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பிசியெல்லாம் இருக்கா அப்படியே இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் அது கோடு விழுந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை கம்மி ரேட்டுக்கு விற்காங்க போல். இந்த பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1200 அப்படி சொன்னாங்க. பார்த்தீங்களா உள்ள ஒரு குட்டி பிசி இருக்குது. இது எதுவுமே ஓப்பன் பண்ணல, நல்லா பக்காவாக தான் இருந்துச்சு. அப்படியே அலைக்க வாங்கிட்டு போகலாம் போல். வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு 3 பிசியும். நிறைய பேர் பிசி வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நானும் வாங்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கேன். பட் கொஞ்சம் காசு சேரட்டும், பட்ஜெட் பிரச்சனை இருக்குது. காசு வந்ததுக்கப்புறம் நம்ம பிசியை தாராளமாக வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணலாம்.
அப்புறம் வந்து உள்ள மதர் போர்டெலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது ஆப்பிள் டேப்லெட்னு பார்த்தா அது ஏதோ சைனா பீஸ் போல். மதர் போர்டெல்லாம் தனித்தனியாக போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் வந்து பிசி அதுக்கான காம்போனன்ட்ஸ் தான் அதிகமாக விற்பாங்க. எல்லாமே ஸ்க்ராப் தான், கொஞ்சம் ஒர்க் ஆகும், கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஏதாச்சும் காம்பனண்ட் தேவை அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷினு, இந்த ஸ்க்ரூ கழட்டுறது மாட்டுறது, அப்புறம் கட் பண்ணுற மிஷின் இதெல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கொத்தனார்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க கொத்தனார் வேலை பார்க்குறவங்கலாம். ஸோ ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 1500 ஏதோ போஸ் ஆமல ஏதோ கம்பெனி அந்த கம்பெனிலாம் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு இப்போதைக்கு இதோட நீடு கிடையாது. நான் எதுக்கு இதை போடுறேன்னா, இந்த மாதிரி கடைகளும் பல்லாவர சந்தையில் இருக்குது. நான் இப்போ தான் இந்த மாதிரி கடைகளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி போட்டாங்க என்னன்னு தெரில, இப்போ கொஞ்சம் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்டால் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இதை வாங்கி கழட்டி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கணுன்னு. ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்த மோட்ரு வச்சுருக்காங்க, 12 வோல்ட் மோட்ரு வச்சுருக்காங்களா இல்லை வேறு எதுவும் வச்சுருக்காங்களா, அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதே எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், முன்னாடி இந்த இதை மாட்டோம்ல, கம்பி மாதிரி மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் இது ஒன்று வாங்கி நோண்டி நுங்கெடுத்து பார்ப்போம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ஹோட்டலே அப்படியே பல்லாவர சந்தையில் போட்டு விற்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மாவாட்டுற மிஷின், சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி தான் உலக கல் மாதிரி இருக்கும், தூக்கி போட்டு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தோசை புரோட்டா ஆம்லெட் போடுற இது, அதை அப்படியே செட்டோடு விற்றுட்ருக்காங்க. பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஸோ இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த நோக்கியா ஃபோனாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான், கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு பீஸு பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. இது வாங்கிட்டு போகலாம், என்ன டிஸ்பிளே உடஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதே கடையில் வந்து இந்த ரிட்டன் போட்ட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்களா, அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ரிட்டன் போட்டிருப்பாங்க ஏதாச்சும் ஒன் சைடு ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எனக்கு நிறைய கிடந்துச்சு. இது கம்மி ப்ரைஸில் பாதி ரேட்டுக்கு கம்மியாக தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதை வாங்கி நம்ம சரி பண்ணணும், அந்த மாதிரி தான். பட் இதுங்க நம்ம வாங்கி சரி பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சாம்சங் கேமரா இருந்துச்சு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய கேமரா வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்த்தாக இங்கே எதுவும் காம்பனண்ட் கிடைக்கல. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்காக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதுவும் 500 GB 1 TB 2 TB 3 TB ரேட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 TB ஹார்ட் டிஸ்க் வந்து வெறும் 500 தானாமா. என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டிஸ்க் டைப்பு HDDன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு CD மாதிரி இருக்கும். அது நம்ம தெரியாமல் கீழே போட்டாலோ இல்லை கழட்டி தொட்டாலோ இல்லை ரொம்ப ஹீட்டில் வச்சாலோ டிஸ்க்கு பாலாக போயிடும். அதில் வந்து நம்ம எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. பட் இவங்க வியாபாரியாக போட்டிருக்காங்க, மேபி உள்ளே அஃபெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. கேட்டதுக்கு வந்து கன்ஃபார்மாக எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன், ஒன்று ஒர்க் ஆகாமல் போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது, OS எதுவுமே போட முடியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வாங்கினதுக்கப்புறம் இதுவும் ஓடலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம்னா இவங்க காசெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனாலதே வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. பல்லாவர சந்தையில் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராப் மொபைல்லாம் போட்டு விற்றுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போக போக தான் இந்த லேப்டாப்பு டேப்லெட்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பாதி ஸ்டேஜுக்கு மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேப்லெட் கிடக்குது, ப்ளஸ் சாம்சங் டேப்லெட் அது இதுன்னு கிடக்குது. இங்கே நோட் பண்ண விஷயம் என்னென்னா கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடக்குங்க. நான் இது வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டை பல்லாவர சந்தையில் பார்த்ததே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கேமிங்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. உள்ள ஃபேனு இந்த மாதிரி மதர் போர்டெலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. 1 இல்லை 2 இல்லை, ஒரு 3 கிடந்தது. இந்த 3ல் 1 வாங்கியிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ போனவுடனே நம்ம இதை செக் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட வந்து பிசி CPU கிடையாது. என்கிட்ட இருக்குது லேப்டாப் மட்டும்தான். லேப்டாப்பில் இதை போட முடியாது. அதனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பல்லாவரத்தில் CPU எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணுவோன்ட்டு. அது போல் என்னைக்காச்சும் CPU எடுத்தோம் அப்படின்னா வாங்கின கிராஃபிக்ஸ் கார்டெலாம் அப்போ ரீஸ்டோரேஷன் பண்ணி இதையும் ஒர்க்காக வச்சு காட்டுவோம். அப்புறம் இன்னொரு கடையில் வந்து இந்த பழைய ஐஃபோனாக போட்டு வச்சுருந்தாங்க. ஐஃபோன் 4S 5S 6S இந்த மாதிரி மாடல்லாம். அந்த ஐஃபோன் 4S பெருசாக டேமேஜ் ஆகலை, முன்னாடி பின்னாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதனால் எடுத்து ஆன் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு ரெஸ்பான்ஸு காணும். அப்புறம் ஐஃபோன் 6S நம்ம வச்சுருக்கோமே அது. அப்புறம் வந்து பட்டன் ஃபோன்லாம் போட்டிருந்தாங்க. நோக்கியாவில் விண்டேஜ் ஃபோன்லாம் போட்டிருந்தாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறாங்க. ஒரு பட்டன் ஃபோனே 400 அப்படி இப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக இந்த கடையில் தான் ஆப்பிள் டேப்லெட் பார்த்தோம். ஸோ ஆப்பிள் டேப்லெட்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் எடுத்தோம்னா அதில் வந்து அப்டேட்டே வராது, வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மாட்ரேட்டான வெர்ஷனில் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஏதாச்சும் வாட்ஸ்அப்பு யூடியூப் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எடிட் பண்ணுறது தான் தேவைப்படுது. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வெர்ஷன் வேணும். இந்த குட்டி ஐபேடு நமக்கு ஏற்ற ரெக்யூர்மெண்ட்லாம் இருக்குது. நம்ம வந்து பவர் பேங்க் ப்ளஸ் இந்த கேபிள்லாம் கூடவே சேர்த்து கொண்டு வந்திருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பரும் கூட வந்திருந்தார். ஸோ அது மூலம் நாங்கள் போட்டு பார்க்கும்போது இந்த ஐபேடில் ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். ஏதாச்சும் ஆன் ஆகிட்டு பிளிங்க் ஆகிட்டு போகுது அப்படின்னா நம்ம தைரியமாக வாங்கலாம். இப்படி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் கண்ணாடி மட்டும் தான் லைட்டாக உடஞ்சிருக்கு, மேபி டச்சு ஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உள்ளே எதுவும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல, அதனால தான் இது கொஞ்சம் பிடிச்சி போயிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
ஸோ ரேட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு ரேட்டு சொன்னாங்க. நாங்கள் செக் பண்ணுற பார்த்துட்டு ஆஹா இவங்க இதை வாங்கிறாங்க போல் ஒர்க்காகும் போலன்னு சொல்லிட்டு ரேட்டை கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐபேட் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு லேப்டாப் போட்டிருந்தாங்க, லெனோவோவில் திங்க்பேடு. ஸோ சின்னதாக இருந்துச்சு. நம்ம ஒரு வெர்ஷன் வச்சுருக்கோம், டச் வெர்ஷனு. பட் இது டச் கிடையாது, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரியை காணும், பேட்டரி மட்டும் உருகிட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த குட்டி ஐபேடு பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் எல்லாமே ஐபேடாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் தான். கொஞ்சம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இது. ஸோ இங்கே வந்து ஒரே மாடலில் ஒரு 4-5 ஐபேடு கிடந்தது. இதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஒரு 3 ஐபேடு வாங்கிட்டு போயிட்டோம் ஒரே மாடல் அப்படின்னா, ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட ஒன்று மாற்றி ஒன்று போட்டு ஏதாச்சும் ஒன்றையாச்சும் ஒர்க்காக வச்சுக்கலாம்ல, அப்படி ஒரு ஐடியா மாட்டுச்சு. இந்த ஐபேடெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 700 கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பேசி, 600 ரூபாய்க்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன். 3 வாங்குறதுக்கு இப்படி ஒரு 1800 கிட்ட வேணும். ஸோ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிம் கார்டு போடுற மாதிரி ஐபேடு. இப்போ ஐபேட்லேயே சிம் கார்டு போடாமல் ஒய்ஃபைல மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஐபேடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஐக்ளோட் லாக் ஏதாச்சும் போட்டிருந்தா கூட எடுத்துடலாம், அதுக்கு ஒரு 3000 கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சிம் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். எடுத்தாலும் திரும்ப பிரச்சனைகள் வரும். இப்படி தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பல்லாவர சந்தையில் ஐபேட் எடுத்தார். அது வந்து சிம் கார்டு போடுற மாடலு. ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருந்தாங்க, அதை 3000 கொடுத்து எடுத்துட்டாரு. அப்புறம் இன்னொரு பாஸ்வேர்டு போட்டிருந்தாங்க, அதுக்கு ஒரு 2000, மொத்தமாக ஒரு 5000 பாஸ்வேர்டு அதுக்கு மேலே செலவு பண்ணியிருப்பார். போட்டு ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்பியும் பாஸ்வேர்டு விழுந்து இந்த மாதிரி சிம் கார்டு போட முடியாது, போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் இதாகும் அதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் எழுதுறதுக்கப்புறம் ரொம்ப செலவு வரும்னு சொல்கிறேன். இந்த ஐபேடு திறந்து பார்த்ததுலேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் கார்டு போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, என்னடா ஜியோ சிம் கார்டு உள்ளே வச்சு அப்படி போட்டிருக்காங்கன்னா இது என்ன வெறும் ஆட்டையை போட்டதா இல்லை வேறு எந்த மாதிரி வந்து ஐபேடுன்னு தெரியல. ஸோ அதனால நமக்கு ஐபேடு நல்லா இருக்குது, ஆனால் அதை வாங்கினா நமக்கு ரிஸ்க்கும் ஆப்பு சேர்ந்து இருக்குது. அதனால தான் இதை பார்த்துட்டு நம்ம வாங்க மாட்டோம். ஸோ நீங்கள் பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி ஐபேடு வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் 1-2 டைம் யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி பல்லாவர சந்தையில் நம்ம தேடி வந்த ஆப்பிள் ஐபேடு வந்து நமக்கு ஒழுங்காக அமையலை. ஆனாலும் நம்ம பிஎஸ்பி தேடி பார்த்தோம், நிறைய இது டூப்ளிகேட்டு தான் இருந்துச்சு. இந்த 2 பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் நமக்கு கொடுத்தாரு, இது சும்மா தான் கிடக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, பின்னாடி வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸை காணும். இந்த ஒயிட் கலர் பிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா அது பட்டன் எல்லாமே நல்லாயிருக்கு, பட்டன் மட்டும் ஒர்க் ஆகும்னு சொன்னார். இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட 4 பிஎஸ்பி இருக்குது. இதில் ஸ்பேரெல்லாம் மாற்றி போட்டு 2 பிஎஸ்பி ஒர்க் ஆக வைக்கணும். நான் இது வரைக்கும் பிஎஸ்பி யூஸ் பண்ணதே கிடையாது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோம் பேஜ் கூட நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் எனக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இதை எப்படி சரி பண்ணணும் என்னதுன்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் வீடியோ இந்த வீக்கெண்டில் வரும், வெனஸ்டே வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.